நடிகர் வடிவேலுவின் வெற்றியின் பின்னால் தாம்தான் இருந்ததாகவும் தனது வளர்ச்சியை தடுக்கும் வகையில் வடிவேலு செயல்பட்டதாகவும் நடிகர் சிங்கமுத்து குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தி தொகுப்பு ஒன்றை பார்க்கலாம். என்னதான் வேணும் என்ற காமெடி கலாட்டா செய்த வடிவேலு சிங்கமுத்துவுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை என்று ரசிகர்கள் கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நடிகர் வடிவேலுவுடன் கைகோர்த்து பல்வேறு திரைப்படங்களில் ஒன்றாக நடித்து அசத்தி வந்தவர் சிங்கமுத்து. நகைச்சுவை காட்சிகளில் நடிப்பது மட்டுமன்றி அந்த பாத்திரங்களுக்கான வசனங்களையும் எழுதி கொடுத்துள்ளார். இப்படி பல்வேறு திரைப்படங்களில் இருவரும் சேர்ந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காத இடங்களை பிடித்துள்ளன. இந்த சூழலில் யூடியூப் சேனலுக்கு நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாயை மான நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வடிவேலு வழக்கு தொடுத்தார். வடிவேலு தொடர்ந்த வழக்கில் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் வடிவேலுவின் வெற்றிக்கு பின்னால் நான் தான் இருந்தேன் என்றும் அவர் பணம் புகழ் சம்பாதிக்க தானே காரணம் என்றும் சிங்கமுத்து தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை துன்புறுத்தும் நோக்கில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் தனது நடிப்பை தடுக்கும் வகையில் வடிவேலு செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார்.